யாருக்கெல்லாம் எண்ணெய் கத்திரிக்காய் பிடிக்கும்? அதுவும் பிரியாணிக்கும், கீ ரைஸுக்கும் வச்சு சாப்பிடுறது அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்துல வேர்க்கடலை, வெள்ளை எள்ளு எடுத்து நல்லா வறுத்து விட்டு, ஆற விட்டு மிக்ஸி ஜார்ல பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதே பாத்திரத்துல நல்லெண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துருக்கிறேன். இது சூடு வந்த பிறகு மிளகு, ஜீரகம், கடுகு, வெந்தயம், உளுந்து, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கொஞ்சமா மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை போட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. கத்திரிக்காய் வந்து நல்லா வேகணும். இப்போ நல்லா வெந்துருச்சு. கத்திரிக்காவை தனியாக எடுத்துக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன். அதை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டு வதக்கிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கிறேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காய தக்காளி அதிகமாக இருக்கணும்னு தேவையில்லை, கொஞ்சமாக இருந்தால் போதும். இப்போது வதக்கி வச்சுருந்த கத்திரிக்காயை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து நான் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கிறேன். அதை இப்போ ஊற்றிக்கோங்க. நல்லா கொதித்து வரட்டும். இந்த அளவு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு இப்போ நம்ம அரைச்சி வச்ச பவுடரை தூவி விட்டுக்கலாம். இதுக்கு வேற எந்த மசாலாவும் தேவையில்லை. எப்படியும் நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.